Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA looping conceptல வந்து example 4 வந்து நம்ம பார்க்க போறோம். previous videoல வந்து example 3, 2, 1 வந்து நம்ம publish பண்ணிருப்போம். அதுல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படினாக்க நார்மலா looping concept யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ வந்து ascending orderல வந்து நம்ம increment ஆகுற மாதிரி நம்ம வேல்யூ வந்து print பண்ணிருப்போம். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க வேல்யூ வந்து decrement orderல வந்து நம்ம print பண்ண போறோம். For example 15th rowல இருந்து decrement ஆகுற மாதிரி நம்ம வேல்யூ பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ alt F11 கொடுத்து என்னோட Visual Basic அப்ளிகேஷனுக்கு போயிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த மாடியூலுக்கு வந்து ரீநேம் பண்ணிருக்கோம் for loop example 4 னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ப்ரோகிராம் இருக்கு. இது வந்து previous வீடியோல நம்ம வந்து part 2ல வந்து நம்ம இத பப்ளிஷ் பண்ணிருப்போம் இந்த ப்ரோகிராம். இப்போ இந்த ப்ரோகிராம்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 increment values னு சொல்லி போட்டுருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 2 decrement values னு சொல்லிட்டு இங்க நம்ம நேம் கொடுத்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஒரு வேரியபிள் வந்து a ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருக்கோம். அது இன்டிஜர் டேட்டா டைப்ல இருக்கு. இப்போ for a equal to 1 to 15 அசைன் பண்ணிருக்கோம் அந்த வேரியபிள்ல. இப்போ செல்ஸ் வந்து a, 1 ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். டாட் வேல்யூ ஈக்குவல் டு a. இந்த a என்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நமக்கு அங்க அந்த செல்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணனும். இப்போ இந்த a ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரோ நம்பராவும் இந்த 1ன்றது வந்து பார்த்தா காலம் நம்பராவும் இருக்கும். காலம் வந்து 1 ன்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணிட்டோம். ரோ நம்பர் வந்து நம்ம இந்த வேரியபிளை வந்து அசைன் பண்ணிருக்கோம். சோ அந்த வேரியபிள்ல வந்து கரண்ட் நம்பர்ஸ் வந்து என்ன இன்கிரிமெண்ட் ஆகுதோ அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இங்க அப்டேட் ஆயிட்டு இருக்கும். டைனமிக்கா வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். அப் டு 15th வரைக்கும் போகும். 1ல இருந்து 15 வரைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. F8 பிரஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து A1ல பாத்தீங்கன்னா 1 அகைன் வந்து 2 னு பிரிண்ட் ஆகுது. இப்போ for loop up to 15 வரைக்கும் நமக்கு ascending orderல வந்து increment orderல வந்து நமக்கு increment ஆயிட்டே போகுது 15 வரைக்கும். 15 ரீச் ஆன உடனே நமக்கு ப்ரோகிராம் வந்து எண்ட் ஆயிருது. ஓகேங்களா? லூப் எக்ஸிட் ஆயிருது. இப்போ இது ascending orderல நமக்கு வந்திருக்கும். இப்போ இதையே நம்ம வந்து descending orderல வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் வேல்யூவை. இங்க வந்து பாத்தீங்கன்னா descending orderக்கான ஒரு ப்ரோகிராம் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல வந்து சப் ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா for loop decrement சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்கோம். சேம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். வேரியபிள் நேம் வந்து a, இன்டிஜர் டேட்டா டைப்ல வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். for a equal to 15 to 1 ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஷியேட்னு. இங்க வந்து a 1 to 15 னு அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்திருக்கோம். சோ நமக்கு வேல்யூ வந்து அசெண்டிங் ஆர்டர்ல இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போனுச்சு. 1 இன்கிரிமெண்ட் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுத்திருக்கோம். 15 to 1 ன்னு கொடுத்திருக்கேன். இங்க வந்து ஸ்டெப் -1 ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். இந்த ஸ்டெப் -1 எதுக்கு அப்படினாக்க இப்போ நம்ம a 15 to 1 ன்னு சொல்லி கொடுத்திருக்கோம். இப்போ 15th ரோல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வேல்யூ வந்து 15 ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அகைன் வந்து 1 ஸ்டெப் வந்து மைனஸ் கொடுத்திருக்கோம். சோ நமக்கு வந்து 15ல இருந்து 1 மைனஸ் ஆகி 14 சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆகும். இப்படி வந்து நமக்கு வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆர்டர்ல வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ்ல வந்து நான் a 1 ன்னு கொடுத்திருக்கேன். இப்போ aன்றது வந்து என்னோட ரோ நம்பர், 1ன்றது காலம் நம்பர். சோ ஃபர்ஸ்ட் காலம்ல இந்த aன்றது வந்து வேரியபிள் தான் நம்ம கால் பண்ணிருக்கோம். இங்க இந்த வேரியபிள்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து நமக்கு இங்க அசைன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது 15, 1 ன்னு இருக்கும். அகைன் வந்து நெக்ஸ்ட் டைம் எனக்கு 1 டிக்ரிமெண்ட் ஆன உடனே எனக்கு என்ன ஆகும்னாக்க இங்க 14, 1 ன்னு இருக்கும். அகைன் 13, 1 இப்படி எனக்கு அப் டு என்னோட கண்டிஷன் மெட் ஆகிற வரைக்கும் இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் லூப் கண்டிஷன் வந்து மெட் ஆன உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா லூப் வந்து எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ செகண்ட் ப்ரோக்ராம்ல வச்சிருக்கோம். இப்போ F8 பிரஸ் பண்றேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா 15 ன்னு சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காலம்ல 15th ரோல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து அகைன் லூப் வந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா லூப் வந்து நமக்கு ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆர்டர்ல வேல்யூ பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு எக்ஸல்ல. இப்போ ஒன்ஸ் நமக்கு கண்டிஷன் மெட் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும்னா லூப் வந்து எக்ஸிட் ஆகி எண்ட் சப் ஆயிருது. ஓகேங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம டிக்ரிமெண்ட் ஆர்டர்ல வந்து வேல்யூ பிரிண்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.